Sure, say for a Reliance company, ஓகேவா அந்த கம்பெனில வந்து we have நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ். டிபார்ட்மெண்ட் ஏ, டிபார்ட்மெண்ட் பி, ரெண்டு டிபார்ட்மெண்ட் இருக்கு. டிபார்ட்மெண்ட் ஏல வந்து சப்ளைங் ப்ராஃபிட் சென்டர், டிபார்ட்மெண்ட் பில வந்து ரிசீவிங் ப்ராஃபிட் சென்டர். அதாவதுனா டூ டிபார்ட்மெண்ட்ஸ் தே ஆர் ஒர்க்கிங் இன் அ பர்டிகுலர் ப்ரொடக்ஷன் ஆஃப் டூ டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ்னு வச்சுக்கோங்களேன். அது டிபார்ட்மெண்ட் ஏ டிபார்ட்மெண்ட் வச்சுக்கிறோம். இப்போ டிபார்ட்மெண்ட் ஏலேருந்து ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட்டோ இல்லை ரா மெட்டீரியலோ டிபார்ட்மெண்ட் பிக்கு அனுப்புறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ இவங்களோட செல்லிங் பிரைஸ் ஆஃப் டிபார்ட்மெண்ட் பி வில் பிகம் த காஸ்ட் பிரைஸ் ஆஃப் டிபார்ட்மெண்ட் பி. கரெக்டா? செல்லிங் பிரைஸ் ஆஃப் டிபார்ட்மெண்ட் ஏ வில் பிகம் த காஸ்ட் பிரைஸ் ஆஃப் டிபார்ட்மெண்ட் பி. கரெக்டா? ஓகேவா? இப்போ 100 ருபீஸ்க்கு வந்து சேல் பண்றாங்கன்னா இவங்களோட காஸ்ட் பிரைஸ் என்னவா இருக்கும்? 100 ருபீஸ். அப்போ 100 சப்போஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் அஸ் நம்ம போன வாட்டி ஸ்டேஜ் ஒன்ல படிச்சிருப்போம்ல, அந்த என்ன பிரான்ச்லேருந்து வந்து ஹெட் ஆஃபீஸ்லேருந்து பிரான்ச்க்கு வந்து ப்ராஃபிட்ல வந்து மாத்துறாங்க. மூவ் பண்ணும்போது ஹெட் ஆஃபீஸ் ப்ராஃபிட்டுக்கு ஹெட் ஆஃபீஸ்லேருந்து பிரான்ச்க்கு வந்து ப்ராஃபிட் எலிமெண்ட்டோட ட்ரான்ஸ்ஃபர் பண்றாங்கன்னா அவங்களோட காஸ்ட் பிரைஸ் பிளஸ் ப்ராஃபிட் எலிமெண்ட்டோட ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அந்த மாதிரி சம்ஸ் ஞாபகம் இருக்கா? அட் காஸ்ட் பிரைஸ், அட் காஸ்ட் பிளஸ் 20%, அந்த மாதிரி சம்ஸ் ஸ்டேஜ் ஒன்ல படிச்சிருப்பீங்க. இப்போ சம்டைம்ஸ் வந்து பிட்வீன் டிபார்ட்மெண்ட்ஸ் இட் செல்ஃப் தே வில் பி ஹேவிங் அ இண்டிவிஜுவல் டார்கெட்ஸ் ஆர் த இவ்வளோ ப்ராஃபிட் இது பண்ணணும் நீங்க அப்படின்னு சொல்லிட்டு இண்டிவிஜுவல் டிபார்ட்மெண்ட்ஸ்க்கே டார்கெட் ஃபிக்ஸ் இருக்கும் கம்பெனிஸ்லேருந்து. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் என்ன ஆகும்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ப்ராஃபிட் எலிமெண்ட் வச்சு இன்னொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க ப்ராடக்ட்ஸ் எல்லாம். வென்எவர் த ரிசீவிங் டிபார்ட்மெண்ட் இஸ் இன் நீட் ஆஃப் இட். அப்போ என்ன ஆகும்? 100ன்றது ப்ளஸ் 20 ஆட் பண்ணி 120க்கு இவங்களுக்கு செல் பண்ணுவாங்க. அப்போ என்ன ஆகிடும்? 120 வில் பி த ரெவன்யூ ஆஃப் த சப்ளைங் ப்ராஃபிட் சென்டர் அண்ட் காஸ்ட் ப்ரைஸ் வில் பி 120. ஓகேவா? ஸோ இப்படி பண்ணும்போது இது ஃபைனலாக வந்து இது இந்த இந்த பர்டிகுலர் மாடல்ல ட்ரான்ஸ்ஃபர் ப்ரைசிங் மாடல் என்ன ஆகும்னா டிபார்ட்மெண்ட் ஏ வந்து பாத்தீங்கன்னா ப்ராஃபிட்டபிள் டிபார்ட்மெண்ட் ஆகும். டிபார்ட்மெண்ட் பி வந்து டிபார்ட்மெண்ட் கம்பேரிட்டிவா அந்த ப்ராஃபிட் அச்சீவ் பண்ணாத ஒரு சுச்சுவேஷன் வரும். கரெக்டா? இது வந்து அட்வான்டேஜாவும் சொல்லலாம், டிஸ்அட்வான்டேஜாவும் சொல்லலாம் சிவா. ஓகேவா? இது வந்து திஸ் வில் கிரியேட் காம்படிஷன் பிட்வீன் டிபார்ட்மெண்ட்ஸ் விச் இஸ் அதர்வைஸ் ஹெல்தி. சம்டைம்ஸ் மைட் லேண்ட் அப் இன் சம் அதர் கான்ஃபிளிக்ஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆல்சோ. ஓகேவா சிவா? இதுதான் வந்து கான்செப்ட் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரைசிங். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ப்ரைசிங்கோட ஃபார்மேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வேரியபிள் காஸ்ட் பர் யூனிட், ஃபிக்ஸட் காஸ்ட் பர் யூனிட், டோட்டல் காஸ்ட் பர் யூனிட் கிடைக்கும். அதில் ஒரு வேளை ப்ராஃபிட் எலிமெண்ட்டோட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்கன்னா செல்லிங் ப்ரைஸ் பர் யூனிட் வந்து அதோட கிடைக்கும். ஸோ விச் இஸ் கால்ட் அஸ் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரைசிங். ஓகேவா சிவா? ஓகேவா? ஸோ இதுதான் கான்செப்ட் ஆஃப் இது. இப்போ கம்மிங் டு தியரி பார்ட்டு. ஓகே, இப்போ ட்ரான்ஸ்ஃபர் ப்ரைசிங் ஆக்சுவலாக என்னன்னா இட்ஸ் கன்சர்ன் வித் த ப்ரைஸ் ஆஃப் ஒன் ப்ராஃபிட் சென்டர் சார்ஜஸ் அனதர் ப்ராஃபிட் வந்து சென்டர் சார்ஜஸ் தான் அனதர் ப்ராஃபிட் சென்டர். ஓகேவா? வித்தின் த சேம் ரூஃப் ஆஃப் த கம்பெனி ஃபார் ப்ராடக்ட்ஸ் ஆர் சர்வீசஸ் ப்ரொவைடட். சப்ளை ப்ராஃபிட் சென்டர் வந்து ரெவென்யூ என்ன ஆகுறது? ரிசீவிங் ப்ராஃபிட் சென்டரோட காஸ்ட். இதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க சிவா இந்த பாயிண்ட்.
இந்த ஸ்ட்ரெச் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க சிவா. இப்போ transfer pricing techniques ஓடுதுல plays a very important role in the international taxation also. By fixing fair transfer prices one can avoid lot of tax burden. கான்செப்ட் இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பிரைசிங்கோட அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரான்ஸ்ஃபர் பிரைசிங்ல வந்து டாப் மேனேஜர்ஸ்க்கு வந்து நிறைய டைம் வந்து முக்கியமான டிசிஷன்ஸ்ல எடுக்கிற மாதிரி இருக்கும். அப்போ இண்டிவிஜுவல் மேனேஜர்ஸ்க்கு வந்து நீங்க ட்ரான்ஸ்ஃபர் பிரைசிங்கை பார்த்துக்கோங்கன்ற ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ தே வில் நாட் பி பர்டன் வித் ரொட்டீன் டெய்லி டெசிஷன்ஸ். ஸோ இப்போ வந்து டிசிஷன் மேக்கிங் டாஸ்க்கும் வந்து இட் வில் பி டிஸ்ட்ரிபியூட்டட் அமங் மோர் பர்சனல் ஸோ தட் ஈச் பர்சன் ஹேஸ் எனஃப் டைம் டு கிவ் மேட்டர்ஸ் ஃபார் சஃபிஷியன்ட் அட்டென்ஷன். ஓகேவா? இப்போ மேனேஜர்ஸ் ஆர் பெட்டர் மோட்டிவேட்டட் இங்க as they have more control over those matters on which their performance is measured. இதுல 5 விஷயம் சிவா. ஒன்னு, டிசிஷன் மேக்கிங் நல்லா எடுக்க முடியும் டாப் லெவல் பீப்புளால. ட்ரான்ஸ்ஃபர் பிரைசிங்கை வந்து இண்டிவிஜுவல் மேனேஜர்ஸ் கிட்ட கொடுத்துட்டாங்கன்னா டாப் லெவல் பீப்புள் வந்து டிசிஷன் மேனேஜிங் டாஸ்க் நல்லா பண்ண முடியும். அண்ட் சப்போஸ் ஏதாவது இண்டிவிஜுவல் மேனேஜர்ஸ் வந்து ஏதாவது கான்ஃப்ளிக்ஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சப்போஸ் இருந்ததுன்னா கூட அவங்களோட கார்டியல் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் டிபார்ட்மெண்ட்ஸ்னால ஈஸியா வந்து கரெக்ஷன்ஸ் பண்ணிடலாம். இப்போ ஒரு ஒர்க்கை நீ பாரு, இண்டிவிஜுவல் மேனேஜர் கிட்ட இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நீ எடுத்துக்கோ, இட் வில் பி டிட்டர்மைனிங் த சக்சஸ் ஆஃப் அன் ஆர்கனைசேஷன் ஒருத்தர்கிட்ட கையில கொடுக்குறாங்கன்னா தே வில் ஃபீல் மோர் மோட்டிவேட்டட்ல. அதனால மேனேஜர்ஸ் வில் ஃபீல் மோர் மோட்டிவேட்டட். இங்க ஒரு வேர்ட் இருக்கு சிவா, கம்பேரிசன் ஷாப்பிங். அண்டர்லைன் பண்ணிக்கோங்களேன். அண்டர்லைன் பண்ணிட்டீங்களா சிவா? கம்பேரிசன் ஷாப்பிங்னா என்ன அர்த்தம் தெரியுமா? உங்களோட ப்ராடக்ட்டை வந்து நீங்க இன்னொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு கொடுக்குறீங்க சிவா, 100 ரூபாய்க்கு கொடுக்குறீங்க. ஓகேவா? அதே ப்ராடக்ட்டை அதான் காஸ்ட் ப்ரைஸ் உங்களோடது. ஆனா ஒருவேளை நீங்க ஏன் நான் ப்ராஃபிட் வச்சு கொடுக்காதான் நினைக்கும் போது 120 ரூபாய்க்கு கொடுக்கும் போது என்ன ஆகும்னா, அதே மாதிரி ப்ராடக்ட் இப்ப அந்த டிபார்ட்மெண்ட் பி வெளியில இருக்கிற ஒரு சப்ளையர் கிட்ட இருந்து வாங்கினாங்கன்னா எந்த அமௌண்ட்ல வாங்கணும்ன்றது நீங்க கம்பேரிசன் பண்ணுவீங்கல்ல. கரெக்டா? இப்ப என்னதான் டிபார்ட்மெண்ட் ஏ டிபார்ட்மெண்ட் பி அண்டர் த சேம் ரூஃப் ஆஃப் கம்பெனி இருந்தாலும் உங்களுக்குன்னு இண்டிவிஜுவல் டார்கெட்ஸ் ப்ராஃபிட்டபிலிட்டி கொடுத்துருப்பாங்க கம்பெனில. ஸோ அந்த டைம்ல நீங்க என்ன நினைப்பீங்க as an individual manager? Why don't I sell the products which I'm going to transfer it to the department B at a profit அப்படின்னு யோசிப்பீங்க. அப்ப ப்ராஃபிட்னு யோசிக்கும் போது நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா you will do a comparison shopping. அப்படின்னா என்ன அர்த்தம்? இதே பொருள் டிபார்ட்மெண்ட் பி வெளியில ஒருத்தர்கிட்ட வாங்கினா என்ன அமௌண்ட்ல வாங்க முடியுன்ற கம்பேரிசன் ஷாப்பிங் பண்ணுவீங்களா? அப்போ அது பண்ணும்போது உங்களுக்கு என்ன தெரியும்? என்ன டைப் ஆஃப் குவாலிட்டியில அது கிடைக்கிறது, நம்ம எந்த டைப் ஆஃப் குவாலிட்டியில வச்சிருக்கோம். ஸோ யூ வில் ட்ரை டு டேக் லாட் ஆஃப் இனிஷியேட்டிவ்ஸ் இன் அண்டர்ஸ்டாண்டிங் த காஸ்ட் ப்ரைசிங் மெக்கானிசம்ஸ். கரெக்டா? ஸோ இதனால என்ன ஆகுதுன்னா, whenever you are going to negotiate with the department B, you will be able to substantiate. பாருப்பா, வெளியில விட நான் கொடுக்குற ரேட் வந்து கம்மி தான், ஒரே ஆர்கனைசேஷன் தான், ஆனாலும் நான் கொடுக்குற ரேட் கம்மின்றத நெகோசியேஷன் நீங்க பண்ணி டீல் எடுத்துட்டு வர முடியும். ஸோ அப்போ என்ன ஆயிடுது? கண்ட்ரோல் ஆஃப் காஸ்ட் பெட்டர் ஆகுது. புரியுது சிவா? இந்த கம்பேரிசன் ஷாப்பிங் மட்டும் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. யூஎம்சிக்யூல கேட்பாங்க. மேனேஜர்ஸ்க்கு வந்து மோர் ப்ரொஃபிஷியன்ட் இன் டிசிஷன் மேக்கிங், தே பிகம் மோர் குவாலிஃபைட் ஃபார் ஹையர் மேனேஜ்மெண்ட் பொசிஷன்ஸ். ஓகேவா? பட் டிஸ்அட்வான்டேஜஸ் ட்ரான்ஸ்ஃபர் பிரைசிங், என்னதான் சுமூகமா இருந்தாலும் டிபார்ட்மெண்ட் வேற, டிபார்ட்மெண்டோட ப்ராஃபிட்டபிலிட்டி தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அப்போ என்ன ஆகும்? கண்டிப்பா அத்தாரிட்டி ரெஸ்பான்சிபிலிட்டிஷிப்ல வந்து ஒரு பிரச்சனை வரும். அண்ட் இந்த டீலிங் பண்ணும்போது சம்டைம்ஸ் இது டைம் கன்சியூமர் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ டிஃபிகல்ட் டாஸ்க் கோஆர்டினேட்டட், the varied activities of decentralized units must be coordinated and it's a difficult task sometimes. அப்புறம் sometimes suppose if it go the individual managers கிட்ட கொடுக்குறோம், if the individual managers is not potential enough to take up the transfer pricing mechanisms na it might land up in lot of problems. கரெக்டா? ஸோ அதான் disadvantages of transfer pricing. புரியுதா சிவா? And from CWA inter stage 2 point of view இந்த தியரி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். செலக்ஷன் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் பிரைஸ் சிவா 3 மார்க்ஸ்ல கேக்குறாங்க. ட்ரான்ஸ்ஃபர் பிரைசிங்ன்றது வந்து ரிசோர்சஸ் அலோகேஷன் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு, கோல் அச்சீவ் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு, டிவிஷன் மேனேஜர்ஸ் மோட்டிவேட் பண்றது, மேனேஜ்மெண்ட் பெர்ஃபார்மன்ஸ் பெட்டரா ஃபெசிலிட்டேட் பண்றது, அண்ட் டிவிஷனல் அட்டானமி. ரிட்டைனிங் டிவிஷனல் அட்டானமினா என்ன அர்த்தம்னா, அந்த டிவிஷனுக்கான ஒரு டார்கெட், டிவிஷனுக்கான ஒரு ஃபோக்கஸை வந்து அதை கரெக்டாக ரீடைன் பண்ணி கொடுக்கறதுன்றது தான் ட்ரான்ஸ்ஃபர் பிரைசிங். நான் வந்து ப்ராஃபிட்ல வச்சு ஒரு டிபார்ட்மெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்றாங்கன்னா
அப்பனா என்ன அர்த்தம்? அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கே போனஸ் அதிகமா டிக்ளேர் பண்ணலாம் கம்பெனி. கரெக்ட்டா? ஏன்னா கம்பெனியோட ஃபோக்கஸ் என்னவா இருக்கும்? எந்த டிபார்ட்மெண்ட் நல்லா பண்றதுப்பா? இப்ப நீங்க ஒரு கம்பெனிக்கு போனீங்கன்னா, உங்களுக்கு நெறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். அதுல உங்களது காஸ்டிங், பட்ஜெட்டிங் அந்த டிபார்ட்மெண்ட்ல நீங்க போய் உட்கார்ந்தாலும், நெறைய டிபார்ட்மெண்ட்ஸ் குவாலிட்டி இருப்பாங்க, பேயபிள்ஸ் இருப்பாங்க, ரிசீவபிள்ஸ் இந்த மாரி டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் இருப்பாங்க. நீங்க உங்களோட டைம் உங்க நீங்க மேனேஜரா போறீங்கன்னு வச்சுக்கோங்க சிவா. உங்க கீழ இருக்கிற சபார்டினேட்ஸ் டைம வந்து நெறைய ஆட்டோமேஷன்லாம் பண்ணி, டைம் சேவ் பண்ணி, புது நியூ ப்ராஜெக்ட்ஸ்லாம் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இல்ல வேற உங்களோட டைம வந்து இன்னொரு டீம்ல கேட்கறாங்க. இந்த இந்த பெர்சன் வந்து ரொம்ப செட்டா இருக்காங்க, ஸ்கில்டா இருக்காங்க. அப்ப நீங்க என்ன பண்றீங்க? அந்த ஸ்கில்டு பெர்சன ஏதோ பர்ட்டிகுலர் ப்ராஜெக்ட்க்கு இன்னொரு டீமுக்கு மாத்துறீங்கன்னா, அப்ப நீங்க அந்த இன்னொரு டீம்ல என்ன சொல்லுவீங்க? இவருக்கான இந்த ஹெட் கவுண்ட்க்கான காஸ்ட் நீங்க கிளையன்ட் கிட்ட இருந்து வாங்கி எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க. ஓகேவா? ஏன்னா இந்த ஸ்கில்டுன்றீங்க. அப்ப இவ்ளோ அமௌண்ட்க்கு தான் நான் இந்த ஹெட் கவுண்ட்ட வந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவேன்னு சொல்லிட்டு நீங்க நெகோஷியேட் பண்ணுவீங்க. அப்ப என்ன ஆயிடும்? உங்க டீமோட குரோத் வந்து வேல்யூ அடிஷன் ஆகும். கரெக்ட்டா? நீங்க எக்ஸிஸ்டிங் ஒர்க்கையும் பண்ண வைக்கிறீங்க. பீப்பிள ஸ்கில்டா பண்றீங்க. ஸ்கில்டா பண்றது மட்டும் இல்லாம ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ் வந்து மூவ் பண்றீங்க. அந்த மாதிரி விஷயம் போது அந்த பர்ட்டிகுலர் ரெக்வயர்ட்கான காஸ்ட் கிளையன்ட் கிட்ட இருந்து அதிகமான காஸ்ட்ல நீங்க வாங்கி கொடுப்பீங்க. புரியுதா? அப்ப என்ன ஆயிடும்? உங்களோட டீம வந்து ஃபோக்கஸ்டா பார்ப்பாங்க. ஆர்கனைசேஷன் as a whole. இதுதான் சிவா ரீட்டைனிங் டிவிஷனல் ஆட்டானமி. புரியுதா? ஓகே. நெக்ஸ்ட் சிவா இது எல்லாமே நம்ம இன்ட்ரோடக்ஷன் பார்த்ததுதான். அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் பிரைசிங்கும் ஏற்கனவே ப்ராஃபிட்டபிலிட்டி என்ஷூர் பண்றது, டிவிஷனல் மேனேஜர்ஸ்க்கு மோட்டிவேஷனா இருக்கிறது, டிவிஷனல் அட்டானமி ரீட்டைன் பண்றது, அப்புறம் வந்து கோல் கான்கரன்ஸ்க்கு வந்து அட்டைன் பண்றது, அப்புறம் எம்என்சிஸ் அவங்களுக்குலாம் வந்து ஆஹ், நல்ல ட்ரான்ஸ்ஃபர் பிரைசிங் எஸ்டாப்ளிஷ் ஆயிடுதுன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து இந்த டாக்ஸ் பேர்டனை வந்து கரெக்டா மினிமைஸ் பண்ணிக்கலாம். அது இம்பாக்ட். ட்ரான்ஸ்ஃபர் பிரைசிங் டீம் இப்ப எல்லா மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ்ல எடுத்துட்டு வந்திருக்காங்க. எல்லா ஆஹ், ஆமா நான் ட்ரான்ஸ்ஃபர் பிரைசிங் ஒரு 6 months பண்ணிட்டு இருந்தேன். எல்லா மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸும் இருக்கு சிவாது. ஈவன் அப்படி பாத்தீங்கன்னா எம்என்சி பிபிஓ இருக்குல்ல, பிபிஓல கோர் அக்கவுண்டிங் ஹேண்டில் பண்ற டீம்ஸ்லயும் ட்ரான்ஸ்ஃபர் பிரைசிங் டீம் இருக்காங்க. ஓகே சிவா. இது வந்து ப்ராப்ளம்ஸ்னா எனி அட்வான்டேஜ் வில் ஹாவ் அ டிஸ்அட்வான்டேஜ். சம்டைம்ஸ் டிவிஷனல் அட்டானமி சரியா பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், அது ப்ராப்ளம். அப்புறம் டிவிஷனல் பர்ஃபார்மன்ஸஸ் வந்து ஆஹ், ஒரு ஒரு டிவிஷன் மட்டும் நல்லா பர்ஃபார்ம் ஆயிட்டே இருக்கும். அப்ப என்ன ஆயிடும்னா இன்னொரு டிவிஷனுக்கான அந்த ரெப்புடேஷனோ இன்னொரு டிவிஷனுக்கான அந்த என்ன சொல்றது பிஹேவியர் அண்ட் காஸ்ட் பேட்டர்ன்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகும்போது அதோட growth கம்மியாகும். அப்புறம் கார்ப்பரேட் ப்ராஃபிட்ஸ் ஆர் ஓவரால் மேக்ஸிமைஸ்ட் என்ஷூரிங் இதெல்லாம் வந்து ப்ராப்ளம்ஸ். இதெல்லாம் ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணிக்கோங்க சிவா. இப்போ இதோட மெத்தட்ஸ் எப்படின்னா மூணா பிரியுது சிவா. காஸ்ட், மார்க்கெட், நெகோஷியேட்டட். காஸ்ட்ல வந்து ரெண்டா இதுவா பிரியுது. மார்ஜினல் காஸ்ட், ஸ்டாண்டர்ட் காஸ்ட். இந்த பக்கம் அப்சர்ப்ஷன் காஸ்ட், டூ பார்ட் டாரிஃப் இப்படி பிரியுது. இப்போ வந்து நம்ம வந்து சம்ஸ் வச்சு we will get into an understanding of எப்படி காஸ்ட் பேஸ்ட் மார்ஜினல் காஸ்டிங் நடக்கிறது, காஸ்ட் பேஸ்ட் அப்சர்ப்ஷன் காஸ்டிங் நடக்கிறது, நெகோஷியேட்டட் ட்ரான்ஸ்ஃபர் பேசிங் நடக்கிறதுன்றத சம் பேஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? இப்போ இங்க பாருங்க சிவா. Let us explore the transfer pricing method based on marginal cost through the following example. ABC Company Limited வந்து ரெண்டு டிவிஷன்ஸ் வச்சிருக்காங்க, A and Y. டிவிஷன் X வந்து மேனுஃபேக்சர்ஸ் மைக்ரோசிப்ஸ் வந்து இவங்க மேனுஃபேக்சர் பண்றாங்க. டிவிஷன் Y வந்து அசம்பிளிங் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் பண்றாங்க. ஓகேவா? இவங்களோட மைக்ரோ சிப்ஸை வந்து ப்ரெடாமினண்டா டிவிஷன் வை யூஸ் பண்ணிக்கிறாங்க சும்மா. ஓகேவா? அப்பனா என்ன அர்த்தம்? இவங்க மைக்ரோ சிப்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் அதோ அந்த அந்த மைக்ரோ சிப்ஸ் எல்லாம் டிவிஷன் வைக்கு செல் பண்றாங்க. ஓகேவா? இப்போ இதுல யாரு ரிசீவிங் டிபார்ட்மெண்ட், யாரு சப்ளைங் டிபார்ட்மெண்ட் சிவா? சூப்பர். கரெக்டா? வெரி குட். இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பிரைசிங்ன்றது இந்த கான்டெக்ட்ல என்னன்னா எக்ஸ் சிப்பை வந்து இவங்களுக்கு கொடுக்குறாங்கல்ல ஒரு பிரைஸ், அந்த பிரைஸ் தான் ட்ரான்ஸ்ஃபர் பிரைஸ். அவ்வளவுதான். புரியுதா? அதோட கால்குலேஷன்ஸ் இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்க சிவா, இதோட கால்குலேஷன்ஸ்னா மெட்டீரியல் இவ்வளவு கொடுத்துருக்கான், லேபர் இவ்வளவு கொடுத்துருக்கான், வேரியபிள் ஓவர்ஹெட் இவ்வளவு கொடுத்துருக்கான், இது வேரியபிள் காஸ்ட் பர் யூனிட் 60, ஃபிக்ஸட் ஓவர்ஹெட் ஃபிக்ஸட் செல்லிங் பி இது ஃபிக்ஸட் காஸ்ட் பர் யூனிட் கொடுத்துருக்கான். அப்போ மொத்தமா எவ்வளவு காஸ்ட் ஆயிருக்கு? 82 ரூபா. மார்க்அப்னா என்ன சிவா அர்த்தம்? 40% ப்ராஃபிட் சிவா இதெல்லாம்.
ஸோ 40% ப்ராஃபிட்னா 30. இவங்க மார்க்கப் 40% கொடுத்துருக்காங்க. ஆனா ஒரு நிமிஷம் இருங்களேன். ஆனா எனக்கு வந்து 34 வருது, இங்க 30 வருது. சும்மா இது ஒரு எக்ஸாம்பிள் சம்னால அப்படியே எடுத்துட்டு போறேன் நானு. ஓகேவா? 115 வருது சிவா, சரியா? லிஸ்ட் பிரைஸ் டு அவுட் சைட் பையர்ஸ் தான் 85 ரூபாய் இதுக்கு காஸ்ட் ஆகுது சிவா. ஓகேவா? வெளியில டிபார்ட்மெண்ட் பி கிடையாது, எக்ஸ் ஒய் கிடையாது. வெளியில ஒரு கஸ்டமர்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு நான் இதே மெட்டீரியல் இதே ப்ராடக்ட்டை கொடுக்கணும்னா, சிப்பை கொடுக்கணும்னா நான் எவ்வளவு ரூபாய்க்கு விற்கிறேன்? ஒரு யூனிட் 115 ரூபாய்க்கு விற்கிறேன். கரெக்டா சிவா? புரியுதா அது? ஓகேவா? 115 ரூபாய்க்கு விற்கிறேன். இப்போ இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இஃப் வி அஸ்யூம், இப்போ அடுத்தது என்ன சொல்றாங்கன்னா, ஃபிக்ஸட் காஸ்ட் இவ்வளவு இருக்கு. இன்டர்னல் டிரான்ஸ்ஃபர்ஸ்னா என்னன்னா, இந்த டிபார்ட்மெண்ட் எக்ஸ் டிபார்ட்மெண்ட் வைக்கு மூவ் பண்றது எவ்வளவு? 300. வெளி கஸ்டமர்ஸ்க்கு விற்கிறது எவ்வளோ? 200. அப்போ மொத்தமா இவ்வளவு ப்ரொடக்ஷன் பண்றாங்க. வேரியபிள் காஸ்ட் தான் நீங்க வந்து மார்ஜினல் காஸ்டா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற அசம்ஷன் எடுத்துட்டு போனோம்னா, என்ன டிரான்ஸ்ஃபர் பேஸ் என்ன வரும்னா வெறும் 60 ரூபா தான் வரும். ஓகேவா சிவா? புரியுதா உங்களுக்கு? அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இப்ப காஸ்ட் ரெவென்யூ வால்யூம் நான் எக்ஸ்பெக்டட்னா, யூஸ் ஆஃப் திஸ் ப்ராடக்ட் வந்து ரிசல்ட் லாஸ்ல வருது, கம்ப்ளீட்டா லாஸ்ல வருது. அந்த கால்குலேஷன்ஸ் எப்படின்றது காமிக்கிறாங்க சிவா. ஓகேவா? இவ பாருங்க, அந்த கால்குலேஷன் நம்மளோட நார்மல் ஃபார்மேட் படி பண்றேன். இப்போ இன்டர்னல் டிரான்ஸ்ஃபர்ஸ்ன்றது நம்ம இன்டர்னல் சேல்ஸ் சிவா. இன்டர்னல் சேல்ஸ்ன்றது எங்கன்னா, ஏ டிபார்ட்மெண்ட் டு டிபார்ட்மெண்ட் பி. ஏ டிபார்ட்மெண்ட் ஓகேவா சிவா? பி டிபார்ட்மெண்ட்டுக்கு அவங்க என்ன சொல்றாங்க, வேரியபிள் காஸ்ட்டை வந்து அசம்ஷனா வச்சுக்கோன்றாங்க. அப்போ 300 யூனிட்டை 60 ரூபாய்க்கு பி டிபார்ட்மெண்ட்டுக்கு விற்கிறாங்க சிவா. இது ஒரு ப்ரப்போசல் மாதிரி வச்சுக்கோங்களேன். அப்புறம் வந்து 200 யூனிட்டை வெளி அவுட் சைடுக்குனா என்ன 110. அப்ப ரெண்டு சேல்ஸும் கிளப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? 41,000. ஆனா உங்களோட காஸ்ட் எலிமெண்ட் பாருங்க சிவா, 85 ரூபா ஆகுது சிவா டோட்டல் காஸ்ட். அப்போ 500 யூனிட்டுக்கு எவ்வளவு காஸ்ட் ஆகுறது? 42,500 ரூபாய் ஆகுறதா? அப்போ உங்களுக்கு லாஸ் எவ்வளவு ஆகுறது? 1,500 ரூபாய். அதுதான் சிவா இங்க சொல்றாங்க லாஸ். புரியுதா சிவா? சோ இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் சம் மாதிரி கொடுக்குறாங்க. வந்து இந்த மாதிரி சினாரியோ வந்தது அப்படின்னா, நான் வெளியிலயும் கொடுத்துட்டு இப்படியும் கொடுத்தேன்னா எனக்கு லாஸ் வருது. அப்ப இங்க ஏதாவது சேஞ்சஸ் இப்ப பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சப்போஸ் வந்து எங்க சேஞ்ச் பண்ணா எங்க ப்ராஃபிட் வரும்னு நினைக்கிறீங்க சிவா? நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப சேஞ்ச் பண்ணி பார்க்கலாமா? இப்ப வந்து இப்ப இது 300 யூனிட்னு வச்சுக்கோங்களேன். எவ்வளவு போடலாம் நம்ம? இத வந்து இங்க இதே 500 யூனிட் இங்க பண்ணா, சாரி, ஐயோ சாரிப்பா சாரி, 400 யூனிட் போட்டா 4,500 ப்ராஃபிட் கிடைக்கிறது. கரெக்டா? நிமிஷம். அதாவது இன்டர் டிபார்ட்மெண்ட்குள்ளேயே நம்ம இன்க்ரீஸ் பண்ண உங்களுக்கு ப்ராஃபிட் அதிகமா கிடைக்கிறது. இங்க ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணி 200 let it be stable, but if you are going to produce that is going to transfer internally more number of units, now we are getting a profit வருது. but given this situation it is incurring a loss. இதுதான் சொல்றாங்க சிவா. புரியுதா இந்த சம்ல?
இது இந்த sum சிவா. அடுத்து absorption cost. Let us now proceed with the absorption cost method taking into account the previous example. இப்போ absorption costல எப்படின்னு சொல்றாங்கன்னா இப்போ variable cost fixed cost இருக்கு. Using this variant of cost transfer price of 60. இதுவும் வந்து ஒரு assumption சிவா ஓகேவா 50 20 இருக்குன்னா இப்போ இன்கம் ஸ்டேட்மெண்ட் எப்படி பாருங்களேன் அப்சர்ப்ஷன் காஸ்டிங் வரும்போது அவங்க எவ்வளவு சொல்றாங்க 70 ரூபாய் சிவா அப்போ 70 ரூபானா 300 into 70 எக்ஸ்டர்னலுக்கு வந்து 5ல கொடுக்குறாங்க சிவா 105 rupeesல எக்ஸ்டர்னலுக்கு கொடுக்குறாங்க அப்போ டோட்டல் நாட் ஃபைன்றது அசம்ஷன் தான் சிவா ஆமா அசம்ஷன் அசம்ஷன் ஆமா அந்த அந்த பிக்சர் ஆமா இப்போ வந்து டோட்டல் காஸ்ட் அபோ எவ்வளவு வருது ஆக்சுவலா இப்போ வந்து மொத்தமா 500 யூனிட் ஆச்சுவா இது இப்போ வந்து இது வருது 300 200 75 எக்ஸாம்பிளா கொடுத்துருக்காங்களா அதனால எல்லாமே அவங்க ரியலிஸ்டிக் அசம்ஷனா எடுத்துக்கணும் ஒரு நிமிஷம் இருங்க சிவா இது மார்ஜினல் காஸ்ட் அதான் நானுமே பார்க்குறேன் சிவா எனக்கு எங்க பார்த்தாலுமே 34,500 எங்கன்னே தெரியலையே சம்மல வந்து கொடுப்பாங்க இது எக்ஸாம்பிள்னால கொடுக்கலையான்னு தெரியல சரி இது இப்படி எடுத்துக்கலாம் சிவா இது வந்து ஒரு ஒரு டேட்டா வந்து சம்ல கொடுத்துருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்களேன் ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங்காக ஓகே இப்போ ஒருவேளை 37,000 வந்ததுன்னா 4,500 வருமா இப்போ இந்த எக்ஸ்பிளேஷன்ஸ் பாருங்களேன் the new transfer price does not generate the same level of இப்போ நீங்க கால்குலேட்டரா பண்ணிட்டு இருக்கீங்க கால்குலேட்டர் தான் அடிக்கிறீங்க கால்குலேட்டர் தானே அடிச்சிட்டு இருக்கீங்க இப்போ செம சவுண்ட் இருக்கு ஓகே same level of profit as a sale of that quantity to an outside parties a contribution towards fixed cost is provided thereby modifying the disincentive noted above சிவா இது ஹோல்ட் பண்ணிக்கோங்க நான் சம்ம கீழே இருக்கான்னு பார்க்குறேன் இந்த மாதிரி அப்சர்ப்ஷன் காஸ்டிங் வருது ஓகேவா உங்களுக்கும் இதே மாதிரி தான் இருக்கா சிவா 37,500 தான் இருக்கா உங்க புக்லயும் சிவா இந்த கேஸ்ல எது ட்ரான்ஸ்ஃபர் பிரைஸ்னு சொல்லுங்க பார்க்கலாம் இந்த கால்குலேஷன்லாம் விட்டுருங்க ஃபர்ஸ்ட் இந்த கேஸ்ல எது ட்ரான்ஸ்ஃபர் பிரைஸ்னு சொல்லுங்க
இந்த பர்ட்டிகுலர் கேஸ்ல எது ட்ரான்ஸ்ஃபர் பிரைஸ்ன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆ ஆ இந்த இந்த கேஸ்ல ட்ரான்ஸ்ஃபர் பிரைஸ் வந்து 70. சிவா இப்போ இந்த பாயிண்ட்ல இது தெரிஞ்சுக்கோங்க. நம்ம சம்ஸ் பின்னாடி இருக்கான்னு பார்க்கலாம். ஏன்னா எனக்கு எக்ஸாம்பிள்ஸ்னால அவங்களே ஒரு அசம்ஷன்ல கொடுத்துருக்காங்களான்னு தெரியல. சரியா? Internal transfer price of 70 would force Y to buy in a product of 65 that could be manufactured for a weight cost of 50. We'll park it, Shiva. இது வேண்டாம். ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டாண்டர்ட் காஸ்ட் டு பார்ட் ப்ராஃபிட். ஸ்டாண்டர்ட் காஸ்ட்ன்றது என்னன்னா தே அலோவ் அ ட்ரான்ஸ்ஃபர் டிவிஷன். சிவா இந்த ஸ்டாண்டர்ட் காஸ்ட் டூ பார்ட் டாரிஃப் இது எல்லாமே வந்து சம்ஸ் மூலமா நம்ம கீழே எக்ஸ்பிளைன் ஆயிருக்கும். அதுல எக்ஸ்பிளைன் பண்றேன். மோர் ஆஃப் இது வந்து தியரியா போக போக கான்செப்ட் கரெக்டா எடுத்துட்டு வர முடியாது. கீழே சம் போடும்போது அப்படியே அந்த ஸ்டாண்டர்ட் காஸ்ட் ஓடுது. டூ பார்ட் டாரிஃப் எல்லாமே சொல்லித்தரேன். ஓகேவா? டூ பார்ட் டாரிஃப் ஒன்றும் இல்லை சிவா. மார்ஜினல் காஸ்ட்டோட சேர்த்து ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்டையும் இன்க்ளூட் பண்ணுவாங்க. அதுதான் டூ பார்ட் டாரிஃப். ஒன்று மார்ஜினல் காஸ்ட் இருக்கும், இன்னொன்று ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் இருக்கும். ஓகேவா? அது நான் கீழே எக்ஸ்பிளைன் பண்றேன். காஸ்ட் பேஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரைஸிங்லாம் ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. மார்க்கெட் பேஸ்டு ப்ரைஸஸும் கோ த்ரூ பண்ணிக்கோங்க போதும். ஆ நெகோஷியேட்டட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரைஸ். சிவான், வாட் இஸ் மீன் பை நெகோஷியேஷன்? கரெக்ட், பர்ஃபெக்ட், அதே தான். ஸோ இட் இஸ் மோர் லைக் த்ரூ அ ப்ராசஸ் ஆஃப் நெகோசியேஷன் பிட்வீன் த பையிங் அண்ட் செல்லிங் டிவிஷன். அது என்னன்னா ஆம், இந்த நெகோசியேஷன் பண்றதுனால என்ன ஆகும்னா பையிங் அண்ட் செல்லிங் டிவிஷன் இருக்காங்கல்ல, ரெண்டு பேருமே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்கல்ல, அக்செப்ட் பண்ணிக்கிறதுனால கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அவாய்ட் ஆகும். ஓகேவா? அண்ட் இந்த ரிலவெண்ட் மேனேஜர்ஸ் வில் பி ரெஸ்பான்சிபிள் ஃபார் த நெகோசியேஷன்ஸ். சம்டைம்ஸ் நெகோசியேஷன்ஸ் வந்து மைட் பி டைம் கன்சியூமா இருக்கா. ஆனா ஒன்ஸ் நெகோசியேஷன் பண்ணிட்டு ரெண்டு பேருமே அக்ரி பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பிரைசிங் நடந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ இட் வில் ஹாவ் அ மோர் ஹெல்தி காம்படிஷன் அக்ராஸ் த டிபார்ட்மெண்ட் ஏ அண்ட் டிபார்ட்மெண்ட் சொல்லலாம். ஓகேவா? ஆக மொத்தம் ஒரே ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க சிவா. எந்த ப்ரைஸை நீங்க கால்குலேட் பண்ணி டிபார்ட்மெண்ட் வேற ஒரு டிபார்ட்மெண்ட்க்கு கொடுக்குறீங்களோ அந்த ப்ரைஸ் தான் ட்ரான்ஸ்ஃபர் pricing. ஓகே? The selling prices of the supplying department will become the cost price of the receiving department. That price is called as transfer pricing. அவ்வளவுதான் லாஜிக். புரியுதா சிவா? ம். வேற அடுத்து என்ன ஸ்டெப் எடுப்பாங்கன்னா அதே ப்ராடக்ட்டுக்கு மார்க்கெட்ல வந்து எவ்வளவு ரூபாய்க்கு இருக்குன்னு பார்ப்பாங்க. இப்ப நீங்க எனக்கு 10 ரூபாய் கொடுக்குற அப்ப வெளியில சப்ளையர் கிட்ட இருந்து வாங்கிட்டுருவாங்க. ரெண்டு விஷயம் தான் சிவா. ஒண்ணு இது சப்ளையர் கிட்ட இருந்து ஒண்ணு வீட்டுக்குள்ள இருந்தே ஹெல்ப் வாங்கிப்பாங்க, கடன் வாங்கிக்கலாம். இல்ல பேங்க்ல இருந்து கடன் வாங்கிக்கலாம். அந்த மாதிரி இது கிட்டத்தட்ட. வீட்டுக்குள்ளேயே கடன் வாங்கிக்கணும், வீட்டுக்குள்ளேயே கடன் வாங்கிக்கிறதுனா இமீடியட்டா நடக்கும். பேங்க்ல இருந்து கடன் வாங்குறதுன்றது இட் வில் இன்வால்வ்ஸ் லாட் ஆஃப் ப்ரொசீஜர்ஸ். கரெக்ட்டா? வீட்டுக்குள்ளேயே இப்ப அண்ணா தம்பிக்குள்ளேயே கடன் வாங்கிக்கிறதுன்றது வந்து அங்கேயே நிறைய கான்ஃப்ளிக்ட்லாம் வரும். கரெக்ட்டா? ஆ, திருப்பி குடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், பயங்கர கான்ஃப்ளிக்ட் வந்துரும். அண்ட் ஏன் நீங்க வந்து கம்மியா குடுக்குறீங்க? ஏன் கொஞ்சம் ஜாஸ்தியா ஏதாவது ஒரு நெகோசியேஷன் வீட்டுக்குள்ளேயே வருது பார்த்தீங்களா? அதுக்கே நெகோஷியேட்டட் ட்ரான்ஸ்ஃபர் பிரைசிங் தான் வந்து ரெக்கமெண்டட் சொல்லுவாங்க. அதாவது எனி நெகோசியேஷன் ஷுட் இன்வால்வ் அக்ரீமெண்ட் சிவா. ஓகேவா? ஸோ ஈவன் பிட்வீன் த டிபார்ட்மெண்ட்ஸ் தோ இட் இஸ் கம்மிங் அண்டர் த சேம் ரூஃப் ஆஃப் த கம்பெனி, அக்ரீமெண்ட் ஆர் டீல் ஷுட் ஹேப்பன். ஓகேவா? சிவா, இப்போ டிவிஷனல் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் கோல் காங்க்ருவன்ஸ்ல என்ன அப்படின்னா என்ன மாதிரி எப்பவுமே வந்து கோல் ஓரியன்டா இருக்கணும்னு அர்த்தம். இப்போ ஒரு டிவிஷனல் மேனேஜருக்கும் அவங்கவுங்க டிவிஷனுக்கு தான் ப்ராஃபிட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணும். கரெக்டா? ஸோ இது ஒரு மோட்டிவேட்டிங் ஃபேக்டரா இருக்கும் அப்படின்றத பத்தி தான் டீட்டெயில்டா சொல்றாங்க. கோத்ரூ பண்ணி பாரு சிவா. இது கிட்டத்தட்ட எப்படி தெரியுமா இருக்கும் சிவா? ஒரு ஹெட் ஆஃபீஸ்க்கும் பிரான்ச்க்கும் போன வருஷம் நம்ம படிச்சிருப்போம் தெரியுமா? போன வாட்டி நீங்க ஸ்டேஜ் மேல படிச்சிருப்பீங்க. நான் கூட பிகாம்ல நிறைய பேருக்கு சொல்லி கொடுத்துருக்கேன், பிரான்ச் ஹெட் ஆஃபீஸ் அதெல்லாம்.
அந்த மாதிரி ஒரு கிட்டத்தட்ட அந்த மாதிரி விஷயத்த இங்க எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஒரு பிரான்ச்க்கும் டிவிஷனுக்குமான ஒரு ப்ரைஸஸ் எப்படி இருக்கும்? பிரான்ச்ல கூட சொல்லியிருப்பாங்களா? அட் காஸ்ட் பிரைஸ், கூட்ஸ் சென்ட் அட் காஸ்ட் பிளஸ் 20% அப்படிலாம் சொல்லியிருப்பாங்களா? அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் இந்த ஆம், இந்த டிவிஷனல் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் கோல் காங்கிரன்சர் கான்செப்ட். படிச்சு பாருங்க, ஈஸியா புரியும். தியரி எதெல்லாம் இம்பார்ட்டன்ட்ன்றது அப்படி அப்படியே சொல்றேன். இன்டர் டிபார்ட்மெண்டல் இன்டர் கம்பெனி ட்ரான்ஸ்ஃபர் பிரைசிங் இப்ப வந்து சிவா இதுக்கு நீங்க பதில் சொல்லுங்களேன். எக்ஸ் இருக்கு சிவா. எல் ப்ரொடியூஸ் பண்றாங்க. ஒரு யூனிட்டுக்கு 100 ரூபாய்க்கு ப்ரொடியூஸ் பண்றாங்க. ஒரு யூனிட்டை வந்து டிவிஷன் ஒய்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்றாங்க. 25 contribution is foregone on an external sale. The item can be purchased externally for 150. சரியா? If the minimum, the division X will not agree a transfer price of less than 125 per unit. ஏன் சிவா? இந்த எக்ஸாம்பிள் படிச்சுட்டு உங்களோட பாயிண்ட் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? ம். இல்ல இல்ல சாரி சாரி, ஒரே ஒரு வாட்டி ரிப்பீட் பண்ணுங்களேன். ஃபுல்லா புரிஞ்சுது, கடைசியா எனக்கு புரியல. ஒரு வாட்டி சொல்லுங்க. அது ஒரு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ கரெக்ட். பட் இன்னொரு ஒரு பாயிண்ட் எப்படி தெரியுமா சிவா? இப்ப இவங்க 100 ரூபாய்க்கு மார்ஜினல் காஸ்ட் வச்சிருக்காங்களா ப்ராடக்ட் எல்லுக்கு? இதே யூனிட்ட டிவிஷன் வைக்கு இது பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 25 ரூபாய் கான்ட்ரிபியூஷன் ஃபோர்கோன் ஆகுறதாம். எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருவேளை இதே ப்ராடக்ட்டை நான் வெளியாளுக்கு அ, விக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். என்னோட ப்ராஃபிட் வந்து 25 ரூபா. இந்த கரெக்டா? அப்போ 100 ரூபாய் என்னோட காஸ்ட். வெளியாளுக்கு விக்கிற அந்த ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் இருக்குல்ல, இங்க வருது. ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் கான்செப்ட் இங்க எடுத்துட்டு வரோம். அப்பன்னா நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் இதனால எவ்வளவு இன்க்ளூட் பண்ற காஸ்ட் போறது எனக்கு 25 ரூபா. அப்பனா நான் 125 ரூபாய்க்கு கம்மியா அக்ரி பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு டிவிஷன் எக்ஸ் சொல்றான். புரியுறதா இப்போ? சிவா ஒரே நிமிஷம் அப்படியே இருங்க சிவா, அப்படியே லைன்ல இருங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் திருப்பி படிச்சு பாருங்க சிவா. உங்களுக்கு புரிஞ்சிருச்சா அது கான்செப்ட்? இல்ல திருப்பி சொல்லட்டுமா? We are introducing the concept of opportunity cost.